ஹை புரோட்டீன் சாக்லேட் மூஸ் வித்தவுட் சர்க்கரை பார்க்கலாமா? டயட்டை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றலாம் அப்படின்னா நான் வந்து ஒரு 4 மந்த்ஸாக சாப்பிடல. ஸோ அதனால எனக்கு இந்த ஸ்வீட் கிரேவிங்கை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இந்த இன்ஸ்டாகிராம் வைரல் சாக்லேட் மூஸ் தான் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். நான் வந்து ஸ்டோர் பாட் ஹை புரோட்டீன் பன்னீர் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து ஹோம்மேட் பன்னீர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட்னஸ்க்கு வந்து நீங்கள் டேட்ஸ் எது வேணால் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஒரு ஸ்பூன் ஆஃப் பீனட் பட்டர் அண்ட் 1 ஸ்பூன் ஆஃப் கோகோ பவுடர். அதான் இனிப்பு சாப்பிட்றதுனால நம்ம மானங்கெட்ட மனசு இனிப்பு தான் தேடுது. ஸோ அதனால என்னோட மனசாட்சியை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ஒரு ½ ஸ்பூன் ஆஃப் ஹனி போட்டுக்கிட்டேன். அப்புறம் இந்த கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மில்க் ஊற்றி நல்ல ஸ்மூத்தாக அடிச்சுக்கிட்டேன். அப்புறம் நல்ல போரிங் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு கண்டெய்னரில் மாற்றி கொஞ்சம் மேலே கோகோ பவுடரை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு ஒரு 3 hours வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு சூப்பர் எம்மி சாக்லேட் மூஸ் வந்து ரெடி ஆகிடும். இது நான் வந்து சக்கரை சாப்பிடாதவங்களுக்கு தான் சொல்கிறேன். சக்கரைலாம் நான் நல்லா ஸ்வீட் அடிச்சு விடுவேன்ப்பா அப்படின்னா இது கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். பட் ஸ்வீட் சாப்பிடாதவங்களுக்கு கிரேவிங்ஸ் சூப்பராக சாட்டிஸ்ஃபை பண்ணும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.